வருகிற 19, 20, 21 செப்டம்பர் 19, 20, 21 ஆகிய தேதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழகத்தினுடைய தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாமக்கல் வருவாய் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். ராசிபுரத்தில் தொடங்குகிற அவருடைய சுற்றுப்பயணம் குமாரபாளையத்திலே முடிவடைகிறது. தொடர்ந்து 3 நாட்களும் ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியாக அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். எந்தெந்த இடத்திலே அவர் பேசுவார் என்பதையெல்லாம் நாமக்கல் மாவட்டத்தினுடைய அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர், அமைப்பு பொதுச் செயலாளர் நம்முடைய முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் அறிக்கை மூலமாக வெளிப்படுத்துவார். அதற்காக இன்றைக்கு மாண்புமிகு தங்கமணி அவர்களும் மாண்புமிகு சரோஜா அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் சேகர் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளை சந்தித்து பொதுச் செயலாளருடைய சுற்றுப்பயணத்தை சிறப்பாக நடத்துவதற்கு ஆலோசனைகளை எல்லாம் வழங்கிவிட்டு எங்களையும் அழைத்து எங்களோடு பங்கு பெற்று இந்த சிறப்பாக இந்த பயணத்தை நிறைவு செய்து தர வேண்டும் என்று வேண்டுகோள் வந்தார்கள், வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். நாங்களும் எல்லோரும் ஏற்கனவே தயாராகத்தான் இருக்கிறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு இருக்கிற காரணத்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவது பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கரத்தை பலப்படுத்துவதற்கு பெரிதும் உதவும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பிலே தற்போது இருக்கக்கூடிய தீவிரவாதத்தையும் போதை மருந்து கடத்தலையும் சாராய வேற ஊழலிலே பெரும் பகுதியை தங்களுடைய நாட்களை செலவிட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசை, ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழக அரசை தூக்கி எறிய வேண்டும் என்ற அந்த மிகுந்த கட்டுப்பாடோட நோக்கத்தோடு பாரதிய ஜனதா கட்சி பயணித்துக் கொண்டிருக்கிற காரணத்தால் அதற்கு முதல் கட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக நடத்துவதில் நாங்களும் பங்கு பெறுவோம் என்ற சூளுரைக்கின்ற வகையிலே தான் எங்களுடைய நிர்வாகிகள் இன்றைக்கு அதற்கு உறுதியை மாண்புமிகு அமைச்சரிடம் உறுதியை தந்திருக்கிறார்கள், முன்னாள் அமைச்சரிடம் உறுதிமொழியை தந்திருக்கிறார்கள். இந்த சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக நடத்துவோம். பிஜேபி தலைவர்கள் இல்லை, அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தனிப்பயணம் தான் அது. அவருக்கு நாங்கள் அந்த இயக்கத்தோடு இணைந்து தேர்தலை சந்திக்கிற காரணத்தால் அவருடைய சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்ற உணர்வோடு நாங்களும் அவர்களோடு பயணிக்கிறோம். அடுத்து மாவட்ட வாரியாக எங்களுடைய மாநில தலைவருடைய மாவட்ட மாநாடுகள் நடத்தப் போகிறோம். பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட அளவிலான மாவட்ட மாநாடு நடத்தப் போகிறோம். அந்த மாவட்ட மாநாட்டிலே எங்களுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரனுடைய சுற்றுப்பயணம் நவம்பர் மாதத்திலிருந்து தொடங்குகிறது. அதற்கு உண்மையில் நேற்றைய தினம் என்னுடைய பேட்டியிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன். செங்கோட்டையன் கேட்கிற கேள்விக்கு ஒருமுகப்படுத்துவது, ஒற்றுமைப்படுத்துவது, ஒருங்கிணைந்த அதிமுக என்ற கான்செப்டை தவறு என்று நான் விளக்கியிருக்கிறேன். அப்படி ஒருமுகப்படுத்த வேண்டும், ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் செங்கோட்டையன் முதலில் அழைக்க வேண்டியவர் ஈரோடு முத்துசாமியை, அதே போல கண்ணப்பனை, அதே போல KKSR ராமச்சந்திரனை, அதே போல சேகர் பாபுவை, அதே போல ஜெகத் ரட்சகனை, அதே போல ஏன் காங்கிரஸில் இருக்கிற திருநாவுக்கரசை, அதே போல எங்களுடைய இயக்கத்தில் இருக்கிற நயனார் நாகேந்திரனை, எங்களுடைய இயக்கத்தில் இருக்கிற KP ராமலிங்கத்தை, இதுபோன்று இன்றைக்கு பல்வேறு இயக்கங்களில் அனைத்து இந்திய அதிமுகவிற்கு அதை விட்டு வெளியே சென்றவர்கள், இல்லை வேறு கட்சிக்கு சேர்ந்தவர்கள், வேறு தங்களாக புதிய கட்சியை உருவாக்கியவர் ஏராளமான பேர். கோவை செல்லியன் உட்பட அன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை நடத்திய காலத்திலே கோவை செல்லியனும் நம்முடைய VIT விஸ்வநாதன் போன்றவர்களும் இந்திராகுமாரி போன்றவர்களும் அன்றைக்கே வெளியேறியவர்கள் தான். ஆக மீண்டும் வந்து இணைந்தார்கள், போனார். அதேபோல் S.V. சோமசுந்தரம் அவர்கள் நமது கழகம் என்ற ஒரு கட்சியை அறிவித்தார். ஆக மீண்டும் அவர்களெல்லாம் போனி ஆகாத காரணத்தால் மீண்டும் எம்ஜிஆர் வந்து சேர்ந்தார்கள். அவர் மறுபடியும் அமைச்சராக கூட ஆக்கினார்கள். ஆக அதே போல் இவர்கள் சொல்லலாம், வெளியேறியவர்கள், வெளியே போனவர்கள் அல்லது கருத்து வேறுபாடு கொண்டவர்கள், எங்களால் தனி கடை நடத்த முடியவில்லை, மறுபடியும் நம்ம கடைக்கு வேலைக்கு வந்துடுறோம், நம்ம அதை மட்டும் ஆறு வேண்டாங்கிறோம். இதில் ஒன்றும் இல்லையே, லிஸ்ட்டு கொடுக்கட்டும், செங்கோட்டையும் யார் வர்றாங்கங்கிற பட்டியல் கொடுக்கட்டும். அதான் அதிமுக பொதுச் செயலாளர் விருப்பப்பட்டால் ஏற்றுக்குவார். இல்லை இவங்க வந்து அங்கே கடையில் இருக்கிற பொருளை திருடிட்டு போயிடுவான், ஐயோ அவங்கள விட முடியாதுன்னு நாம் என்ன செய்ய முடியும்? கடை ஓனர் தான் முடிவு பண்ணணும். எங்களுக்கு என்ன இருக்குது பாரதிய ஜனதா கட்சிக்கு? இதில்
நாங்கள் தெளிவாக அலையன்ஸ் த டே ஒன்ல அலையன்ஸ் ஆரம்பிச்ச த டே ஒன்ல எங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் என்ன? எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திமுக சொன்னமா இல்லையா? அமித்ஷா என்ன சொன்னாரு? இவருடைய கட்சி தேசிய தலைமை என்ன சொல்லுது? எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திமுகவோடு கூட்டணி. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் கூட நம்முடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்தில் சந்தித்து விட்டு நான் வெளியே வந்தபோது நான் தெளிவாக சொன்னேன். நானே சொன்னேன். அப்பொழுது கேட்டார்கள் டிடிவி தினகரனை பற்றியும், இவர்களுக்கெல்லாம் எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க, என்ன அது, யாரெல்லாம் கூட்டணி, யார் பேசுவாங்க. எதுவாக இருந்தாலும் இந்த கூட்டணியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. யாரை இந்த கூட்டணியை சேர்த்துக்கொள்வது, யாரை விளக்குவது, யாரோடு இருப்பது, யாருக்கு எத்தனை சீட்டு கொடுப்பது என்பதை முடிவெடுக்க வேண்டியது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழகத்தினுடைய தலைவராக இருக்க எடப்பாடி பழனிசாமியுடைய முடிவு என்று அவர் வீட்டுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டு வந்தேனே. பத்திரிகையில் நீங்களெல்லாம் தான் போட்டீர்கள். ஏறாத மண்டைகளுக்கு வேறு எங்கெங்கேயோ பேட்டிகளை கேட்டுக்கிட்டு அவர் சொல்கிறாரு இவர் சொல்கிறாருன்னு பாரதிய ஜனதா கட்சி இதில் இழுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. நான் தேசிய தலைமையுடைய குரலாக நான் ஒளித்திருப்பேன், ரொம்ப காலமாக ஒழிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இங்கிருந்து குழப்பம் பண்ணுறதுக்கு இது இப்படி அது அவர் சொல்கிறாரு இவர் சொல்கிறாரு, இது சொல்லுது அது சொல்லுது. சில பேர் வந்து பேட்டியில் போடுறாங்க, சில பேர் வந்து வாட்ஸ்அப்பில் போடுறாங்க. இதையெல்லாம் வச்சுட்டு ஒரு பெரிய விவகாரமாக கிடையாது. தெளிவாக மிக 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 தெளிவாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை இருக்கிறது. எது வரையினும் எப்படியா இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தான் 2026 தேர்தலில் எங்களுடைய கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர். அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய ஆட்சி தமிழகத்தில் அமைப்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கம். இதில் என்னென்ன தெளிவு வேணும்? கூட்டணி கட்சிகளை சரியா கையாள தெரியல. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூட்டணியிலிருந்து வெளியே போன டிடிவி தினகரன் கையாளுகிறது என்னங்கிறது, நம்ம இதில் சந்தையில் அந்த மாடு பிடிச்சி துண்டை போட்டு இது இப்படி இப்படி பேர் பேசுகிறதா கையாளுறது. அவரை விட ஒரு சாஃப்ட் பெடலிங் லீடர் யார்? நான் என் மாநில தலைவர் நான் டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை மாநில தலைவர் கூட டிடிவி தினகரனோடு இருக்கக்கூடிய உறவின் காரணமாக, நட்பின் காரணமாக, அவரோட இந்த பழைய பழக்கத்தின் காரணமாக அவர் கூட சாதாரணமாக அதை எடுத்துகிட்டு போகலாம். என்னுடைய மாநில தலைவரை பற்றி அவர் ஒரு கமெண்ட் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்லாம் அவர் பேசக்கூடாது. தினகரனை பற்றி அப்புறம் நாங்கள் பேச வேண்டியிருக்கோம். ஓட்டு பிரிக்கிறதுக்காக ஒரு கட்சியை ஆரம்பிச்சவங்களையெல்லாம் பற்றியெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. கட்சி நோக்கம் என்னவாக இருக்கணும்? ஒரு கட்சியுடைய நோக்கம் தேசத்துக்கு உழைக்கணும், இந்த தேசத்தினுடைய ஆட்சி பீடத்துக்கு வரணும், அல்லது என்னுடைய கொள்கை இதுன்னு சொல்லு, இந்த லட்சியம் இதுன்னு சொல்லு, இதுக்காக என்னுடைய நோக்கம் இருக்குன்னு சொல்லணும். ஓட்டு பிரிக்கிறதுக்கு கட்சி ஆரம்பிச்சு ஒருத்தர் மேலே இருக்கிற தனிப்பட்ட பொறாமையினால இப்போ அவர் தலைவராக வந்துட்டாரு, இவர் வந்துட்டாரு, அவர் வந்துட்டாரு, இவர் வந்துடுவார், அவரோட அதுக்காக கட்சிகளை ஆரம்பிக்கிறவங்க வந்து இப்படியெல்லாம் பேசக்கூடாது. எனக்கு மிக மிக நெருக்கமான நண்பர் தான். அதுக்காக பாரதிய ஜனதா அதுக்காக கூட எங்கள் தேசிய தலைமையோடலாம் நான் பேசலை. நான் தமிழ்நாடு உள்ளே வளைன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ நாங்கள் தேசிய தலைமையோட தான் தேர்தல், அவ்வளோதான் விஷயம். இதுதான் பதில். சார், அதிமுக இந்த உட்கட்சி பூசனால இந்த கூட்டணிக்கு பின்னாடி தானே சார் அப்படின்னு பண்ணுறதுக்காக எல்லாரையும் தயார் பண்ணுவதற்காக நடக்கிற முயற்சி தான். அதிலே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ செங்கோட்டையன், இன்னும் பல இன்ஸ்ட்ருமெண்ட் வரும், இப்படித்தான் ஒன்று வரும். ஆனால் இவைகள் எல்லாம் தேர்தலில் எதிரொலிக்காது என்பது நீண்ட அனுபவம் உள்ள எனக்கு தெரியும். 5 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டவன், 4 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவன், ஒரு ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவன், நீண்ட கால அரசியலை பார்த்திருக்கிறேன். எம்ஜிஆரோடு 15 ஆண்டு காலம், கலைஞரோடு 30 ஆண்டு காலம் பயணித்திருக்கிறேன். எல்லா அரசியல் நிகழ்வுகளையும் நான் கண்டிருக்கிறேன். இதை போல தான் சொன்னார்கள் எல்லாரும் பெருங்கூட்டணி அமைந்து விட்டது 2001. அன்றைக்கு கலைஞர் கூட்டாத கூட்டணியா? முதலியாருடைய தலைவராக இருக்கார் சண்முகம், பன்னீருடைய தலைவராக இருக்கார் ராமதாஸ், என்ன எல்லா ஜாதி சங்கங்கள் கூட்டு ஒரு பெரிய மாபெரும் கூட்டணின்னு பண்ணோம். என்னாச்சு? நான் கூட தான் ராசியத்தில் நின்னேன் அப்போ அசம்பிளியில். என்ன ஆச்சு? அன்னைக்கு ஜெயலலிதா ஆட்சி அமைக்கலையா? அதே போல தான் இன்னைக்கு மக்கள் திமுக மேலே வெறுப்பாக இருக்காங்க. யார் வேணுங்கிறதான் இப்போ, அதை விட அதிகம் யார் வேண்டாங்கிறது. யார் வேண்டாங்கிறதுல மிக தெளிவாக தமிழகத்துடைய மக்கள் ஸ்டாலின் வேண்டாம், திமுக ஆட்சி வேண்டாங்கிறத தெளிவாக இருக்காங்க. ஆக அது வந்து எங்க வந்து சேரும்னா அதிமுக கூட்டணி வந்து கட்டுக்கோப்பா இருக்கு முடியாதுங்க. அது முடிக்கல. அங்ககிட்ட பணம் இல்லைங்க, திருட்டு காசு இல்லைங்க, மாசந்தோறும் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கறதுக்கு பணம் இல்லைங்க.
எத்தனை கட்சிக்கு வேணால் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கலாம், இஎம்ஐ கொடுக்கலாம். எவரி மந்த் இஎம்ஐங்கிறது தானே, எவரி மந்த் இன்வெஸ்ட்மெண்ட் தானுங்க டாக்டர் மாதிரி தெரியுமில்ல. ஏன் இன்ஸ்டால்மெண்ட்டா? மாதம் மாதம் பணம் கொடுக்குறது. அடிக்கிற கொள்ளையில் டாஸ்மாகில் இவ்வளோ வருதா? எப்பா செந்தில் பாலாஜி நீ கம்யூனிஸ்ட்டை பார்த்துக்கோ, எப்பா நேரு நீ வந்து சிபிஎம்மை பார்த்துக்கோ, அவர் சிபிஐயை பார்த்துக்கட்டும் அப்படின்னு பிரித்து கொடுக்கறதுக்கு இங்கே வழி இல்லை, இங்கே லேது என்ன அங்கே இருக்குது. கொள்ள பணத்தை பிரித்து கொடுக்குறாங்க, இன்னும் கூட்டணி பலமாகும். அதை வாங்க நினைக்கிறவன் பலமாகும். கொள்கை கிடையாது, லட்சியம் கிடையாது, உணர்வு கிடையாது. போதை பொருட்கள் செத்துறான். கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் செத்தானே, யார் அவன், எந்த ஆள், அவன் கட்சி, அது எந்த கட்சி? செத்தவனில் முக்கால்வாசி பேர் எந்த கட்சி இருக்கா? அவனும் மாதம் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த கட்சி ஆட்சி தான் எங்களுக்கு சமூக நீதி கொடுக்குதுங்கிறான். என்ன பண்ண முடியும்? இவ்வளோதான் இதுக்கு உங்களுக்கு பதில். சார் 10 நாள் கெடு கொடுத்த செங்கோட்டையன் வந்து ஹரித்வார் போகிறேன் அப்படின்னு சொல்லி பர்சனல் விஷயத்தை டெல்லியில் முகாம் இல்லைங்க. எங்கள் கவதெல்லாம் நாங்கள் இன்னைக்கு வைஸ் பிரசிடென்ட் தேர்தலில் இருக்கிறவங்க, ஏன்னா எங்களுக்கு உலகளாவிய பொருளாதாரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறவங்க. எங்களுக்கு இதுக்கெல்லாம் அதான் எங்கள் யாரையும் பார்க்கலிங்க, அவர் யாரையும் பார்க்கலிங்க. இல்லை அவருக்கு செய்தி தான் வருது. நீங்கள் இப்போ இன்னும் ஜாஸ்தி போடலாம். ஹரித்வாருக்கு டெல்லியில் டிரான்ஸ்ஃபர் ஆகிறனோடு டிரான்சிட்டில் நட்டாவை பார்த்தாரு, இந்தாண்ட இதை இவரை பார்த்தாரு, அங்கே வந்து பாத்ரூமுக்கு போகும்போது அவர் பார்த்தாரு. நீ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதிகாரப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சி செங்கோட்டையனை சந்திக்க தயாராக இல்லை. வேற என்ன வேணும்? இட்ஸ் நாட் ஆத்தென்டிகேட்டட் சொல்கிறேன். இட்ஸ் நாட் அமித்ஷா, இட்ஸ் அமித்ஷா வேர்டு. வாங்க. செங்கோட்டையனை மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அனைத்து இந்திய அதிமுகவுக்கு எதிராக எந்த நடவடிக்கையில் ஈடுபடுவோர் யாரையும் பாரதிய ஜனதா கட்சி இனி சந்திக்கா தேர்தல் வரை. அதிமுக பாஜக தவிர்த்து நம்ம கூட்டணியில் வேற கட்சிகள் இணையதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இஎம்ஐ வேண்டாம்னு நினைக்கிற கட்சிகள் வந்து சேரட்டும், நாடு தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க வந்து சேரட்டும், சேவை தான் முக்கியங்கிறது வந்து சேரட்டும். நாங்கள் கூட 2 வார சேவையை ஆரம்பிச்சிருக்கோம். 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 2 வரைக்கும் காலம் பூரா சேவை செய்கிற எங்களுடைய இயக்கத்துக்கு அடித்தளத்தை அமைச்சிருக்கிற இயக்கம் ராஷ்ட்ரிய சேவா சங்கம் தான். அது 365 நாளும் சேவை செய்கிற சங்கம் தான். ஏன்னா அதுக்கு வேறு மாதிரியெல்லாம் முத்திரை குத்துவாங்க, அது வேறு விவகாரம். ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம் அதுதான். நாங்கள் அதே தான் இப்போ 2 வாரத்துக்கு பண்ணுறோம். நம்ம இப்போ வரக்கூடிய செப்டம்பர் 17லேருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் பல்வேறு நிகழ்வுகள் நடத்த போகிறோம். நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. மருத்துவமாக நடத்த போகிறோம், ரத்த தான முகாம் நடத்த போகிறோம், ஏழைகளுக்கு பல்வேறு உதவிகள் செய்ய போகிறோம், செய்ய போகிறோம். எங்களால் என்றது. சார் இப்போ செங்கோட்டையன் வந்து சொல்லும்போது திருத்தி சண்டைகளை ஒருங்கிணைக்கிறதுக்கு சென்றவங்களில் வேலுமணி, அமைச்சர் தங்கமணி இவங்களெல்லாம் குறிப்பிட்டாரு. இப்போ அதுக்கு யார் வேணாலும் குறிப்பிடலாங்க. அவர் இருக்கிறங்க, நானே சொல்கிறேன். அவருக்கு அவர் யாரை வேணாலும் கட்சியில் இருக்கிற யாரை வேணாலும் குறிப்பிடலாங்க. ஆனால் வந்து அது வந்து அவங்கள சொல்லணும். அவங்க அதோட யார் வேணால் போகிற பெத்தா போகிறது ஒரு சந்தேக மனப்பான்மை உருவாக்குவதற்கு ஓடும்போது திருட ஓடும்போது என்ன சொல்லுவான், அதை போகிறான் அவங்க புறப்புறன்னு அவன் கற்றுட்டு போவான். ஐயோ இந்த ஆள் இல்லையாட்டிருக்குன்னு பின்னாடி வர ஒன்றும் தெரியாதவன் நினைப்பான்ல. என்ன இது சாதாரண விஷயங்க, இது நமக்கு தெரியாத அவசியமா? பத்திரிகையாளர், அதுவும் நீங்களே எங்களோட அறிவுஜீவிகள், உங்களுக்கு தெரியாத விவகாரமாக இருக்குது. இது அப்போ தான் 4 பேர்த்து சொன்னால் தான் இது பெருசாக இருக்க மாட்டேறது. இந்த போன வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் செங்கோட்டையன் இவ்வளோ மீடியாக்கள் ஒன்று கேட்ட மாதிரி இல்லை. ஹரித்வார் போகிற விஷயமெல்லாம் இப்போ பேசுகிறீங்க என்ன? ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கே போனார், என்ன பண்ணாரு யாரும் கேட்க முடியல. அந்த 6 பேருமே மறுப்பு தெரிவிக்கல. மறுப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இல்லாத ஒரு பொருளுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு என்னுடைய கருத்து. நீங்கள் அவங்கள கேட்டுங்க, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள